தமிழக வெற்றி கழகத்தினுடைய மதுரை மாநாடு. சினிமால வேணா சின்ன பசங்க அரசியல்ல ஜெயிக்கிற மாதிரி காட்டலாம். ஆனா ரியல் லைஃப்ல அரசியல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அங்கிளுங்க தாத்தாங்க தான் ஜெயிக்க முடியும். அப்படித்தான் ஜெயிச்சிருக்காங்க. இது முதல்ல திரிசா புருஷனுக்கு புரியணும். ஆடியோ லான்ச்ல பேசுற மாதிரி ஒரு ஸ்பீச். வேற என்ன இருந்துச்சு அதுல? கடந்த ஒரு மாசத்துல நடந்த அஜித்குமாருடைய கொலையை பத்தி பேசல, ஆணவ கொலையை பத்தி பேசல. அத கூட விடுங்க. போன வாரம் நடந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம், அவங்களுடைய கைது பத்தி கூட பேசல. கூட்டம் கூட்டி மேடை போட்டு மாநாட்டுல பேச வேண்டியதை எல்லாம் ட்விட்டர்ல பேசுறாரு. படத்துல பேச வேண்டிய பஞ்ச் டயலாக் எல்லாம் மேடையில பேசுறாரு. இன்னைக்கு முதலமைச்சரை வார்த்தைக்கு வார்த்தை அங்கிள்னு கூப்பிடுற விஜய்க்கு ஜெயலலிதா கொடநாட்டுல நிக்க வச்சப்போ ஆன்டின்னு கூப்பிட தைரியம் இருந்ததா? அந்த அம்மாவை ஆன்டின்னு கூப்பிட்டு இருந்தேன்னா உன்னை உரிச்சு உப்பு கண்டம் போட்டிருக்கும். முதலமைச்சர் பதவிக்கு மதிப்பு தெரியாத தற்கொலைகளுக்கெல்லாம் முதலமைச்சர் ஆசை ஒரு கேடு. இதுவரைக்கும் எத்தனையோ தமிழ் படங்கள்ல முஸ்லிம்களை தீவிரவாதியா காட்டியிருக்காங்க. அதே நேரத்துல அதை பேலன்ஸ் பண்ற விதமா அதே படங்கள்ல சில முஸ்லிம் கேரக்டருங்களை தீவிரவாதத்தை எதிர்க்கிறவங்களாவும் நல்லவங்களாவும் காட்டியிருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் உடைச்சு துப்பாக்கி படத்துல இஸ்லாமியர்களை முழுமையாக தீவிரவாதிகளாவும் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறவங்களாவும் காட்டியிருப்பாங்க. அந்த நேரத்துல அதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்ததால அடுத்த படத்துல ஒரு இஸ்லாமியராக நடிப்பேன்னு உறுதி அளிச்சாரு விஜய். ஆனா அப்படி எதுவும் நடக்கல. பீஸ்ட் படத்துல மறுபடியும் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளா காட்டி நடிச்சாரு. அதாவது அவர் கொடுத்த வாக்க காப்பாத்தாதது மட்டும் இல்லாம அதை மீறியும் இருக்காரு. இப்படி தன்னுடைய படங்கள் மூலமா இஸ்லாமிய வெறுப்பை வெகுஜன மக்களுடைய மனசுல விதைச்சிட்டு இன்னைக்கு நிஜத்துல ஓட்டுக்காக இஸ்லாமியர்களுக்கு பறிஞ்சு பேசுறது போல மேடையில நடிச்சிட்டு இருக்காரு. மாநாட்டுல ஒஸ்டா நடந்த இன்னொரு விஷயம் இது. போன மாநாட்டுக்கு வாங்கின சேர்களையே ஒழுங்கா திருப்பி தராததுனால தமிழ்நாடு பூரா இவங்களுடைய மாநாடுக்கு சேர்கள் தர்றதில்லைன்னு முடிவெடுத்து இந்த மாநாட்டுக்கு கேரளா வரைக்கும் போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்பயும் இதை இந்த கதியாக்கி வச்சிருக்காங்க. இனி அடுத்த மாநாடுக்கு எந்த தீவுல போய் இவங்க சேர் வாங்கிட்டு வருவாங்கன்னு தெரியல. மாநாடு நடத்த இடம் கொடுத்தவன், மைக்கு கொடுத்தவன், சேர் கொடுத்தவன், மேடை போட்டவன் இவங்களுக்கே இந்த நிலைமைன்னா தமிழ்நாட்டை கொடுத்தா கொஞ்சம் நினைச்சு பாருங்க நிலைமைய. அரசியல் புரிதலோட வந்த மக்களா இப்படி செஞ்சிருப்பாங்க? ரோஹிணி தியேட்டர்ல சீட்டை கிழிச்சு போட்டவங்க தான் இங்க சேருங்களை உடைச்சு போட்டிருக்காங்க. ஆக மொத்தம் இது தாவேகா மாநாடு இல்ல, தற்குறிகள் மாநாடுன்னு அவங்களே நிரூபிச்சிருக்காங்க.